சென்னை மெரினா கடற்கரை. மாலை நேரத்து பரபரப்பு அடங்கி இருளும் அமைதியும் சூழ்ந்து கொண்டிருந்தது. வீடற்ற பல குடும்பங்கள் போர்வைக்குள் புதையுண்டு உறங்கிக் கொண்டிருக்க போலீசார் வழக்கமான ரோந்து பணிக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது சந்தேகத்திற்குரிய ஒரு நபரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியிருக்கிறார். எதற்காக இந்த நேரத்தில் கடற்கரைக்கு வந்தார் என கேட்டபோது தற்கொலை செய்து கொள்ள வந்ததாக பதில் கூறவே போலீசார் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அப்போது அவர் வைத்திருந்த செல்போன் சினுங்கி இருக்கிறது. சந்தேகமடைந்த ரோந்து போலீசார் அந்த நபரின் செல்போனை வாங்கி அட்டன் செய்திருக்கிறார்கள். எதிர்முனையில் பேசியது சேலையூர் போலீசார். அப்போதுதான் அந்த நபர் சொன்னது உண்மை என்றும் தனது வீட்டில் ஒரு கொலை செய்துவிட்டு வந்திருக்கிறார் எனவும் தெரிய வந்திருக்கிறது. சென்னை மாடம்பாக்கம் சாந்தி நிகேதன் காலனியைச் சேர்ந்தவர் சைத்தன்யா. ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் சமையல்காரராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். 33 வயதான இவருக்கு திருமணமாகி பத்ரி, கௌஷிக் என்ற 2 மகன்கள் இருக்கிறார்கள். சைத்தன்யாவுக்கு ஆன்லைனில் ரம்மியாடும் பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கை நிறைய சம்பளம், அளவான குடும்பம் என வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இருந்தும் சைத்தன்யாவின் ஆன்லைன் ரம்மி பழக்கம் அவரை கடனாளியாக மாற்றியிருக்கிறது. தெரிந்தவர்கள், நண்பர்கள் என பலரிடமும் 25 லட்சம் ரூபாயை கடனாக வாங்கி குவித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கடன் தொல்லை தாங்காமல் மாத கணக்கில் லீவ் போட்டுவிட்டு சொந்த ஊருக்கே சென்றிருக்கிறார். அதன்பின் கொஞ்சம் கடனை மட்டும் அடைத்த சைத்தன்யா மீண்டும் புது வாழ்வை தொடங்கலாம் என சென்னைக்கு வந்து வேலையில் சேர்ந்திருக்கிறார். ஆனால் அதன் பிறகுதான் பிரச்சனையே பெரிதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு மட்டும் சைத்தன்யா கடனை அடைத்திருப்பது மற்ற கடன்காரர்களுக்கு தெரிய வரவே அவர்களும் தொல்லை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அனுதினமும் கடன்காரர்களின் போன் கால் சைத்தன்யாவின் செவிகளை துளைத்திருக்கிறது. இருந்த சொத்துக்களையும் விற்றும் முழு கடனையும் அடைக்க முடியாமல் போனது சைத்தன்யாவை விரக்தி அடைய வைத்திருக்கிறது. அந்த விரக்தி கடைசியில் அந்த கோர முடிவை எடுக்க வைத்திருக்கிறது. சம்பவத்தன்று வழக்கம் போல சைத்தன்யாவின் மனைவி மற்றும் இளைய மகன் இருவரும் ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருக்க, மற்றொரு அறையில் சைத்தன்யாவும் அவரது மூத்த மகன் பத்ரியும் இருந்திருக்கிறார்கள். மகனின் கழுத்தை சேலையால் இறுக்கி கொலை செய்த சைத்தன்யா அவரது உடலை தூக்கில் மாட்டியிருக்கிறார். அதன் பிறகு சத்தமில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறார். கடலில் குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்த சைத்தன்யா நண்பர்களின் வாட்ஸ்அப் குரூப்பில் நடந்த அத்தனையையும் மெசேஜாக பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு தற்கொலை செய்யலாம் என சென்றபோதுதான் ரோந்து வந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் பிடித்திருக்கிறார்கள். அதே நேரம் குறுஞ்செய்தியை பார்த்த அவரது நண்பர்கள் சேலையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கவே விரைந்து சென்று சடலத்தை மீட்டிருக்கிறார்கள். அதோடு சைத்தன்யாவின் செல்போனுக்கு போலீசார் தொடர்பு கொள்ளவே உண்மை தெரிய வந்திருக்கிறது. சைத்தன்யா எழுதி வைத்திருந்த கடிதத்தில் பத்ரி தன் மீது பாசமாக இருப்பான், நான் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது, எனவேதான் அவனையும் தன்னோடு அழைத்துச் செல்கிறேன் எனவும், மனைவி 2வது திருமணம் செய்து கொண்டு மகன் கௌசிக்கை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என எழுதியிருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். சைத்தன்யாவின் சூதாட்ட பழக்கம் ஒரு பாவமும் அறியாத அவர் மகனின் உயிரை அநியாயமாக பறித்துவிட்டது.